அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுமையாக முடிச்சாச்சு. நம்முடைய சேனல் பிளேலிஸ்டில் இருக்குது. கியூட் டேலண்ட் செட் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்டில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள். வாங்க, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் புதிய பாடத்திட்டம். கண்ணென தகும் கல்வியை பற்றி கொடுத்துருக்காங்க. கல்வியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மூதுரை 2ஆம் பருவத்தில் இயல் 1 மூதுரையை பற்றி பார்ப்போம். கல்விக்கு எல்லை இல்லை. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. கல்வியும் எப்படி கருதுறாங்க? செல்வமாக கருதத்தக்கது. பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளருவது எது? கல்வி. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வம் எது? கல்வி. கல்வி செல்வம். அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். நாமும் கல்வி கற்போமா? கற்போம். வளம் பெறுவோமா? பெறுவோம். கல்வியை கற்று நாமும் வளம் பெறுவோம். வாங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்படையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார் பாடல். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். சொல்லும் பொருளும் மாசற குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு. பாடலின் பொருள் பாருங்க. மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தோம்னா மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். ஔவையார் இயற்றிய பிற நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதிப்பீட்டு வினாக்கு பாருங்க. மாணவர்கள் நூல்களை எப்படி கற்க வேண்டும்? மாசற. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் குட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு குட்டல் அற. குற்றம் குட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்புடையார். அடுத்த பாடம் துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி. ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கல்வி அழகே அழகு என்பார் பெரியோர்கள். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார் போற்ற வாழ்வோம். பாடல் பாடலாமா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே,
நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி நீ கற்றிட வேணும். துன்பத்தை வெல்லும் கல்வி நீ கற்றிட வேணும். நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். தம்பி, வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். துன்பத்தை வெல்லும் கல்வி. ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இந்த பாடலுடைய வரிகள் ரொம்ப முக்கியம். பாடலுடைய வரிகள் கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, அல்லது இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி. துன்பத்தை வெல்லணும்னா எதை கற்றிட வேண்டும்? கல்வி கற்றிட வேண்டும். சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் வற்றாமல் குறையில்லாமல் நெறி வழி மாற்றார். மற்றவர். அடுத்தது, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எவ்வாறு மக்களால் சிறப்பிக்கப்படுகிறார்? மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மதிப்பீட்டு வினாவை பற்றி நாம் பார்ப்போம். மாணவர்கள் எப்படி நடக்கக்கூடாது? மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் யாருடைய சொல்படி நடக்க வேண்டும்? நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை குட்டல் பொருள். மானம் குட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.